ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி அபியான்ட்ரிக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இந்த வீடியோவில் மெயினாக என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு சர்க்கிளோட இக்குவேஷனை எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதுறது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட சென்டரையும் ரேடியஸையும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஓகேவா? அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிளா எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிளா அப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? அதே மாதிரி ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து எப்படி கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்துறது, லோக்கஸ் ஆஃப் இசட் எப்படி டிரைவ் பண்றது, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இருந்து அடிக்கடி ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு முந்தின எக்ஸசைஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு 12th மேக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். சேனலுக்குள்ள வந்துட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ள நீங்கள் 12th மேக்ஸ்ன்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா 12th மேக்ஸ்க்கான வீடியோஸும் வரிசையாக ஆர்டராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதாவது எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்றது அப்படிங்கறத ஆர்கன் டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த சர்க்கிளோட இக்குவேஷனை எப்படி நீங்க காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? அப்போ ஒரு சர்க்கிளை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சர்க்கிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் a locus of a point. லோக்கஸ்னா ஒண்ணுமே இல்லை, பாத். ஓகேவா? ஒரு பாயிண்ட் அதோட பாத்வே அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகேவா கிடைக்கிற அந்த அந்த ஷேப்பை தான் நம்ம சர்க்கிள்னு சொல்றோம். அப்ப எல்லா பாத்துமே சர்க்கிளா ஃபார்ம் பண்ணாது. அப்போ சர்க்கிளா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவலாவே இருக்கும், கான்ஸ்டன்டாவே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? அப்ப இதான் அந்த பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட் இந்த பாத்து எடுத்துட்டே இருக்கு இல்லையா? அந்த பாத்து எடுக்கும் போது எந்த இடத்துல நீங்க இந்த பாயிண்ட் செக் பண்ணாலும் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ், கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் தானே மெயின்டைன் பண்ணிட்டே வருது. அப்படி இருந்தாதான் அது சர்க்கிள்னு சொல்றோம். புரியுதா? அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகேவா? அப்போ அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் இந்த சென்டர். அதே மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஆர்ன்னு சொல்றோம். புரியுது? அந்த சென்டரை தான் Z0ன்னு சொல்றோம், ரேடியஸை ஆர்ன்னு சொல்றோம். நம்ம எடுத்திருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது அந்த பாயிண்ட், அதை தான் நம்ம இசட்ன்னு எடுக்கிறோம். ஓகே தானே? புரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சர்க்கிளோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதலாம் பாருங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி இக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஓகேவா? மாட் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இசட்ங்கிறது நான் எடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் நாட்ங்கிறது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள், ஆர்ங்கிறது ரேடியஸ். இன் யூனிட்ஸ் போட்டு எழுத. ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரலாவே இந்த மாட் இசட் நமக்கு லாஸ்ட் இதுல பார்த்தோம்ல மாடுலஸ், ரைட்டா? ஸோ மாடுலஸ் இசட் தான் உங்களுக்கு ரேடியஸ். புரியுது? அந்த ஆறுங்கிறது என்னது? திஸ் மாடுலஸ் இசட். இது பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? மாட் இசட் தான் இந்த ரேடியஸ். உங்களுக்கே தெரியும்ல எப்படி நீங்க எழுதுவீங்க. மாட் இசட்னா எப்படி எழுதுவீங்க? இசட்னா என்னது? எக்ஸ் பிளஸ் ஐஒய் இல்லையா? அப்போ மாடுலஸ் இசட்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். போன வீடியோல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே தானே? சரியா? இப்போ இந்த ரெண்டு சைடும் நீங்க ஸ்கொயரிங் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும் இல்லையா? அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? அப்புறம் ஆருக்கு ஸ்கொயர் எடுத்தா ஆர் ஸ்கொயர். புரியுதா? சோ இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். கார்ட்டீசியன் ஃபார்ம்னாலே உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி வேரியபிள்ஸ்ல இருக்கும் அந்த ஈக்குவேஷன். புரியுதா? ஓகேவா? இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்முங்கும் போது கண்டிப்பா இசட் வந்திருக்கும் அந்த இடத்துல, ரைட்டா? ஓகே, சோ இந்த ஈக்குவேஷனை தான் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதுல ஆறுங்கிறதா ரேடியஸ், ரைட்டா? இதுல சென்டர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வேணா சொல்லலாம். ஏன்னா இதோட சென்டர் பாத்தீங்கன்னா 0,0, அதாவது ஆரிஜின். புரியுதா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஈக்குவேஷன் ஆஃப் தி, அதாவது கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு சொன்னாலே இந்த மாதிரி தான் எழுதணும். இதுதான் ஆப்டா இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y minus k the whole square equal to r square. இது ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இன்னொரு யூனிட் உண்டு உங்களுக்கு மேக்ஸ்ல. ஓகேவா? அதுல சர்க்கிள் பத்தி, எலிப்ஸ், பாரபோலா, ஹைப்பர்போலா அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா படிப்பீங்க. அதுல இதை டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சரியா? இதுல சென்டர்னு எடுத்துட்டீங்கன்னா அது ஹெச் கமா கே. ஓகேவா? இதுல சென்டர்னு எடுத்துட்டீங்கன்னா ஹெச் கமா கே தான் சென்டர். ஹெச் கே இதான் சென்டர். ஆர் வழக்கம் போல ரேடியஸ். புரியுதா? ஓகேவா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெச்சும் இல்ல கேயும் இல்ல, விச் மீன்ஸ் ஹெச்சும் 0 கேயும் 0. அதனாலதான் சென்டர் இஸ் அட் ஆரிஜின் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இதுதான்
கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் இக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு சொல்லலாம். இப்போ நான் எழுதி இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கார்டீசியன் இக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரியா? ஸோ அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருந்து இன்னும் 2 ரிசல்ட்ஸ நீங்க எழுதலாம். என்னன்னா, இந்த மாட் Z மைனஸ் Z0 இருக்கு இல்லீங்களா? இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ரேடியஸ விட கம்மியா வந்துச்சுன்னா, இதானே ரேடியஸ். அத விட கம்மியா வந்துச்சுன்னா, அந்த பாயிண்ட்ஸ் லைஸ் இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள்ன்னு சொல்லலாம். புரியுதா? இன்டீரியர்னா உள்ள, சர்க்கிளுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே இது மாட் Z மைனஸ் Z0 அது கிரேட்டர் தேன் ஆரா இருக்கிற பட்சத்துல, ரேடியஸை விட அதிகமா இருக்கிற பட்சத்துல, அப்போ அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் லொகேட்டட் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள்னு சொல்லலாம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ்க்கு கூட இது யூஸ் ஆகும். மெயினாக இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சர்க்கிள் ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஃபார்ம்ல கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு கார்டீசியன் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு ஜஸ்ட் நீங்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவே போட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டா போதும். மாடுலஸ் இருக்கா? மாடுலஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இது போடுவீங்கல்ல, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போடுவீங்க. அடுத்த ஸ்டெப்ல இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயரிங் பண்ணுவீங்க. பண்ணிட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ல உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் டிஸ்பிளே ஆகணும். அவ்வளவுதான். அதுதான் அங்க விஷயம். புரியுதாப்பா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஷோ தட் மாடுலஸ் 3z minus 5 plus I equal to 4 represents a circle and find its center and radius. 3 விஷயம் கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சர்க்கிள், ஐ மீன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், அது சர்க்கிளோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், ஷோ பண்ணணும், ப்ரூவ் தட் மாதிரி. ஓகேவா? அப்படி ஷோ பண்ணிட்டு அதோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே தானே? புரியுதா? ஸோ சர்க்கிள்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த யூனிட்டுமே ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ஏன்னா மொத்த சிலபஸையும் முடிக்கும் போது உங்களுக்கு சர்க்கிள்னு சொல்லும் போது இந்த யூனிட்லயும் சர்க்கிள் எக்ஸசைஸ் இருக்கு, அந்த யூனிட்ல டீட்டெயிலாக சர்க்கிளை பத்தி படிப்பீங்க. ஸோ நீங்க எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா அந்த இசட் வச்சுதான். இசட் வந்துச்சுனாலே அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூனிட்ல உள்ள ஒரு கொஸ்டின் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே, இப்போ சர்க்கிள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நமக்கு என்ன தெரியும்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சர்க்கிள் அந்த ஃபார்ம் தெரியும் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் எப்படி எழுதலாம்? மாட் Z minus Z0 equal to R இல்லையா? இந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை நீங்க எழுத முடிஞ்சதுனாலே இட் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு ப்ரூவ் பண்ணிடலாம். புரியுதா? ஓகேவா? அப்போ இந்த ஃபார்ம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் Z இருக்கு, மைனஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா? பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3Z இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். மாட் 3Z minus 5 plus I equal to 4. இங்க ஆக்சுவலி Z கூட 3 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த 3யை வெளியில எடுத்துக்கணும். எடுத்தா Z மைனஸ், இங்க 3 வெளியில எடுத்துட்டா 5/3 ஆயிருமா? இங்கேயும் 3 வெளியில எடுத்துட்டா I/3 ஆயிருமா? ஓகேவா? மாட் ஈக்குவல் டு 4. புரியுதா? இந்த 3 நீங்க மாடுலஸ் விட்டு எடுத்துடலாம் இல்லையா? மாடுலஸ் ஆக்சுவலி நம்பருக்கு என்ன வேலையை பண்ணும்? ஜஸ்ட் ரிட்டர்ன் சி பாசிட்டிவ் நம்பர், அவ்வளவுதானே? ஸோ 3 ஆல்ரெடி பாசிட்டிவ் தான். ஸோ நீங்க வெளியில எடுத்தாலும் உங்களுக்கு என்னதான் வரும்? ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும் இல்லையா? அப்ப 3 மாடுலஸ் Z மைனஸ், உங்களுக்கு Z மைனஸ் Z0ன்னு வரணும் இல்லையா? அப்ப இந்த 2 இடத்துல இருந்து நீங்க ஒரு மைனஸ் வெளியில எடுத்துருங்க. ஓகேவா? அப்ப எடுத்தா அந்த மைனஸ் 5/3 பிளஸ் 5/3 ஆகுமா? அதுக்கு பிறகு இந்த பிளஸ் I/3 மைனஸ் I/3 ஆகும். கரெக்டா இல்லையா? ஓகே, ஸோ மாட் ஈக்குவல் டு 4. அதுக்கு பிறகு இந்த 3யை நீங்க இங்க கொண்டு வந்துருங்க. 4/3 ஆயிருமா? உங்களுக்கு என்ன ஆகும்? மாட் Z மைனஸ் ஆஃப் 5/3 மைனஸ் I/3 mod equal to 4/3. இப்போ equation இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு இல்ல? So which is of the form, இதை எழுதுங்க, which is of the form mod Z minus Z0 equal to R. இதை எழுதிட்டு therefore given equation represents a circle அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதாப்பா? ஓகேவா? அதுக்கு பிறகு இந்த Z மைனஸ் Z0, கரெக்ட்? இந்த மைனஸ்க்கு அடுத்து இருக்கிறதா Z0, அதுக்கு பிறகு ஈக்குவல் டு அடுத்து இருக்கிறதா R. புரியுதா? அப்ப therefore Z0 equal to 5/3 minus I/3, that is therefore Z0 equal to பாயிண்ட்ல எழுதுங்க. முதல் ரியல் நம்பர். ஓகேவா? அப்ப 5/3, அடுத்து இமேஜினரி நம்பர், இமேஜினரி பார்ட், அதாவது I கூட இருக்கிறது. I கூட இருக்கிறதுனா மைனஸ் இருக்கு பார்த்துக்கோங்க, மைனஸ் 1/3. கரெக்ட் தானே? ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது R. Rனா ரேடியஸ் இல்லையா? அப்ப ரேடியஸ் R equal to 4/3 யூனிட்ஸ். அவ்வளவுதான். புரியுதா? ஓகேவா? அப்போ இதான் சென்டர். Z0ங்கும் போது சென்டர், அப்புறம் ஆறுங்கிறது ரேடியஸ். ஓகேவா? அப்ப இந்த 3யை மறக்காம அங்க கொண்டு வந்துடணும். இல்லைன்னா 4/3 ஆன்சர் வந்திருக்காது, ஆன்சர் தப்பா இருக்கும். புரியுதா? சரியா? ஸோ அவ்வளவுதான். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல given
if z equal to correct அதானே given அப்ப given அது கொடுக்கலனா கூட நீங்க z க்கு என்னதான் போடணும் x plus iy தான் போடணும் சரியா is a complex number such thatனால என்னது given again ஓகேவா and given mod z minus 4i by z plus 4i equal to 1 இதானே கொடுத்திருக்காங்க show that locus of z is real axis னா என்னப்பா actually இப்போ காம்ப்ளெக்ஸ் பிளேனை பொறுத்தவரை இதுதான் ரியல் ஆக்சிஸ் இல்லையா இது என்னது இமேஜினரி ஆக்சிஸ் கரெக்டா இப்போ இதை நீங்க எக்ஸ் அண்ட் ஒய்யா ஞாபகத்துல வச்சு பாருங்களேன் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் இப்போ யோசிங்க எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன ஒய் ஈக்குவல் டு 0 படிச்சிருக்கீங்கல்ல அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு 0 புரியுதா அப்போ ரியல் ஆக்சிஸ் ப்ரூவ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரணும் அதே மாதிரி இப்போ ஒருவேளை இது இமேஜினரி ஆக்சிஸ் ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும் ஆன்சர் புரியுதா அப்ப இது நீங்க அப்படியே z equal to x plus iy இதெல்லாத்தையும் போட்டு டெரைவ் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன வரணும் y equal to 0ன்னு வரணும் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் புரியுதா அப்போ டு ப்ரூவ் y equal to 0 இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே y equal to 0ன்னு என்ன அர்த்தம் therefore locus of z is real axis அந்த மாதிரி எழுதிடலாம் புரியுதா இதுதான் அப்ப எப்பவுமே ப்ராப்ளமை நீங்க ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிக்கோங்க எதை நோக்கி இந்த ப்ராப்ளம் போகுதுன்னு முதல்ல நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா சரியா சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் given இந்த மாட மேலையும் கீழையும் பிரிச்சுக்கலாமா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா mod z1 by z2 அப்படின்னா mod z1 by mod z2 இந்த மாதிரி பிரிக்கலாமா அதே மாதிரி இங்க பிரிச்சுக்கோங்க அப்ப மேல mod என்னது mod z minus 4i by mod z plus 4i equal to 1 ஓகேவா அதுக்கு பிறகு இந்த டேர்ம் இங்க வந்துருச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா இப்போ mod z minus 4i equal to mod z plus 4i ஓகேவா இப்போ z க்கு x plus iy போடுங்க ஃபர்ஸ்டே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆக்கின பிறகு போட்டுக்கோங்க சரி அப்ப இந்த இடத்துல z க்கு x plus iy போடணும் so x plus iy minus 4i equal to இங்கே அதே மாதிரி x plus iy plus 4i ஓகேவா அதுக்கு பிறகு mod இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா மாடுலஸ்ங்கும் போது அடுத்த ஸ்டெப்ல நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணணும் இல்லையா சோ பிரிச்சு வச்சுக்கிறது நல்லது சோ x பிளஸ் இது ரெண்டுமே இமேஜினரி பார்ட் தான் இல்லையா அப்ப ஐயை வெளியில எடுத்துக்கோங்க ஓகேவா ஐயை வெளியில எடுத்தா y மைனஸ் 4ன்னு வரும் ஈக்குவல் டு mod இங்க ரியல் பார்ட் என்ன எக்ஸா எக்ஸ் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன ஐ தானே அப்ப ஐ இன்டு இந்த இடத்துல y வரும் இங்க 4 வரும் அப்போ y plus 4 mod புரியுதா ஓகே இப்போ ரெண்டு இடத்துலயும் mod வந்துருச்சா இப்போ modக்கு ஃபார்முலா என்ன ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்போ x ஸ்கொயர் பிளஸ் இதான இமேஜினரி பார்ட் ஓகேவா அப்போ y minus 4 the whole square ஓகேவா ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் x ஸ்கொயர் பிளஸ் y plus 4 the whole square ஓகேவா இப்ப ரெண்டு சைடு என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கொயரிங் ஓகேவா ஏன்னா ரெண்டு இடத்துலயும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணாத நீங்க உள்ள வரவே முடியும் இல்லையா அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்ப ஸ்கொயர் ரூட் போயிருமா அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் இங்கே அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் இப்ப ரெண்டு சைடும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு தெரியுது அப்ப கேன்சல் பண்ணிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இப்ப இந்த சைடு என்ன வரும் ஒய் மைனஸ் 4 the whole square இந்த term இங்க கொண்டு வந்துடலாமா அப்ப minus y plus 4 the whole square equal to 0 ஓகேவா இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட வேண்டியதான் ஓகேவா இந்த இடத்துல எழுதிக்கிறேன் a minus b the whole square அப்படிதானே அப்ப a square plus b square that is 16 minus 2ab இப்போ 2 into 4 into y இல்லையா அப்ப 8y ஓகேவா மைனஸ் வந்தாலே பிராக்கெட் போட்டுறணும் உஷாராயிரணும் சரியா இந்த இடத்துல என்ன இருக்கு a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா அப்போ y square plus 4 square 16 plus 2ab அப்ப 8y ஓகேவா ஈக்குவல் டு 0 இப்போ இந்த மைனஸை எடுத்து விட்டுருங்க அப்போ உள்ள சைன் எல்லாம் மாறுமா அப்போ y square plus 16 minus 8y y square plus 16 minus 8 minus உள்ள கொண்டு போனீங்கன்னா சைன் மாறும் minus y square minus 16 minus 8y equal to 0 இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் கேன்சல் ஆகுது y square minus y square கரெக்டா 16 minus 16 இப்போ என்ன நடக்கும்
மைனஸ் 8y மைனஸ் 8y உங்களுக்கு என்ன ஆகும் ஆட் ஆகி மைனஸ் வரும் அப்போ மைனஸ் 16y ஈக்குவல் டு 0 வருமா மைனஸ் 16y ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம் y ஈக்குவல் டு 0 வந்துருச்சு y ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம் லோகஸ் ஆஃப் z இஸ் a ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம் புரியுதாப்பா ஓகேவா லோகஸ் ஆஃப் z இஸ் ரியல் ஆக்சிஸ் அவ்வளவுதான் புரியுதா சதஸ் ப்ரூவ் போட்டு முடிச்சிடலாம் ஈஸி தானே புரியுது ஃபர்ஸ்டே நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு கடைசி வரும்போது இதை நோக்கி தான் நம்ம போகணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்குது அதுதான் ஐடியாவே மேக்ஸ்ல ஓகேவா அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க ஓகே இது ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் ஆக்சுவலி இதுவரை பார்த்தது இது ஒரு 3 மார்க் லெவலுக்கு கேட்குற ப்ராப்ளம் இது 3 மார்க் ப்ராப்ளம் இது பார்த்தீங்கன்னா 2 மார்க் ப்ராப்ளம் ஓகேவா இப்போ பார்க்க போறது 5 மார்க் ப்ராப்ளம் ஓகேவா ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குற எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ப்ராப்ளம் சரியா இதுலயும் அகெயின் இசட்டுக்கு எக்ஸ்பிரஸ் ஐவை தான் கொடுக்கலனாலுமே நீங்க அதை தான் யூஸ் பண்ணணும் சச் தட்னு கொடுத்துருக்கிறது தான் கிவன் இல்லையா அப்போ கிவன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 ஓகேவா ஈக்குவல் டு 0 இது கொடுத்துருக்காங்க ஷோ தட் இல்லையா லோகஸ் ஆஃப் z is இது அவங்களே கொடுத்துட்டாங்க இதை போன ப்ராப்ளம்ல எப்படி ரியல் ஆக்சஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க ரியல் ஆக்சஸ்ங்கும் போது y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி இங்க லோகஸ் ஆஃப் z is அதாவது அப்படி நீங்க இந்த இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ இதெல்லாம் போட்டு என்னென்ன கால்குலேஷன் உண்டு அதெல்லாம் போட்டு கொண்டு வரும்போது இது உங்களுக்கு ஆன்சரா வரணும் இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம் புரியுதாப்பா ஓகேவா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதானே கிவன் கொடுத்துருக்காங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த ஃபிராக்ஷன் இந்த ஃபிராக்ஷனை தனியா எடுத்து கண்டுபிடிக்கலாம் சரியா இதில் எழுதிக்கோங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z இந்த ஃபிராக்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம் இமேஜினரி இப்போதைக்கு வேண்டாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சுக்கலாம் தனியா ஓகேவா 2z plus 1 by iz plus 1 இல்லையா இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டு வச்சுக்கலாம் லாஸ்ட்ல இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் இசட்டுக்கு x plus iy போடலாமா plus 1 by I into x plus iy plus 1 ஓகேவா இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2x plus இங்கே அதே மாதிரி plus I எப்பவுமே ஃப்ரண்ட்ல எழுதிக்கோங்க அப்புறம் மல்டிப்ளை பண்ண டேர்ம்ஸ் 2y ஓகேவா plus 1 by கீழே அதே மாதிரி I மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ix அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க I into I ஸ்கொயர் ஆகும் I ஸ்கொயர்னா மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒய்ன்னு வரும் ஓகேவா அப்புறம் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு பிளஸ் 1 ஓகே தானே புரியுதா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2x எப்பவுமே ரியல் டேர்மை தனியா எழுதிக்கோங்க இங்க ரெண்டு ரியல் நம்பர் இருக்கு இல்லையா அப்போ 2x plus 1 இது பிராக்கெட் போட்டு ஒதுக்கிக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு இமேஜினரி பார்ட் தான் அதுலயும் I ஃப்ரண்ட்ல தான் இருக்கு I into 2y இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரி அப்ப உங்களுக்கு கிளியரா பார்க்கும்போது புரியும் ஓ இது ரியல் பார்ட் இது இமேஜினரி பார்ட் அப்படின்னு புரியும் அதுக்காக சொல்றேன் சரியா அதுக்கப்புறம் இங்கேயும் ரியல் பார்ட் தனியா பிரிச்சுக்கோங்க மைனஸ் ஒய் பிளஸ் 1 இதானே ரியல் பார்ட் அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க பிளஸ் ix ஓகே தானே புரியுதா இது ஒரு புரியுதா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறீங்க நீங்க டினாமினேட்டர்ல உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சு இல்லையா அப்ப மேலேயும் கீழேயும் அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும் இதை நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் மைனஸ் y plus 1 கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம் இந்த பிளஸ் உங்களுக்கு மைனஸா மாறும் இல்லையா அப்போ மைனஸ் ix பை இங்கே அதே மாதிரி மைனஸ் ஒய் பிளஸ் 1 மைனஸ் ix ஓகே தானே புரியுதா இப்போ நார்மலா எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி தான் சரியா ஓகேவா ஸோ இந்த ரியல் பார்ட் இன்டூ இதோட இந்த ரியல் பார்ட் ஓகேவா அதே மாதிரி இது இன்டூ இது புரியுதா அதே மாதிரி இது இன்டூ இது அதே மாதிரி நார்மலா பண்ணுவோம் இல்ல மற்றபடி ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு குட்டி குட்டி நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்ணியிருப்போம் இது கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும் அதுதான் வித்தியாசம் ஸோ கொஞ்சம் கவனமா பண்ணணும் ஓகேவா ஸோ 2x plus 1 இன்டூ மைனஸ் ஒய் பிளஸ் 1 கரெக்டா மல்டிப்ளிகேஷன் அடுத்தது அதே மாதிரி இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் வந்திருக்கும்ல அப்போ மைனஸ் ix இன்டூ 2x plus 1 ஓகே தானே இந்த மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சுது அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா இது ரெண்டும் அதுக்கு பிறகு இந்த ரெண்டும் ஓகேவா அப்போ பிளஸ் I இன்டூ 2y இன்டூ மைனஸ் ஒய் பிளஸ் 1 ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வரும் அப்புறம் இங்கேயும் ஒரு I இருக்கு இங்கேயும் ஒரு I இருக்கு கரெக்டா I ஸ்கொயர் ஆகும் மைனஸ் 1 இல்லையா I ஸ்கொயர் இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஓகேவா இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எப்படி போடணும்னு 2y இன்டூ எக்ஸ் அப்போ 2xyன்னு வரும் புரியுதாப்பா ஓகேவா எல்லா மல்டிப்ளிகேஷன் 4 டேர்ம் வந்திருக்குல்ல ஓகேவா ஸோ எல்லா மல்டிப்ளிகேஷனும் முடிஞ்சுது இப்போ தி ஹோல் டிவைடட் பை கீழே என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பாருங்க a பிளஸ் ஐபி இல்லையா தெரியுதா உங்களுக்கு ஓகேவா a பிளஸ் ஐபி a பிளஸ் ஐபி இன்டூ a
மைனஸ் ஐபி. ஏன்னா கான்ஜுகேட் வந்தாலே அந்த ஃபார்மேட்ல தான் டினாமினேட்டர்ல வரும் இல்லையா? அப்ப ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதை வச்சு எழுத போறோம். ஸோ இவங்க ஏ என்னது? அதாவது ரியல் பார்ட் என்னது? மைனஸ் ஒய் பிளஸ் ஒன் டி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? பிளஸ் இமேஜினரி பார்ட் என்னது? எக்ஸ். அப்ப எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளவுதான். புரியுதாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனும் பண்ணிட்டு ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா அப்படியும் ஒதுக்கலாம். ஆனா நான் இங்க ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, அவங்க கொடுத்திருக்கிறது இமேஜினரி பார்ட்டை தானே ஜீரோன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க இந்த இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ரியல் பார்ட்டை உட்காந்து மல்டிப்ளை பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். நான் ஏன் சொல்றேன்னு புரியுது இல்ல? ஏன்னா இங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் வேற வருது. அந்த இடத்துல உட்காந்து கால்குலேட் பண்ணி கேன்சல்லாம் ஆகிரும். பட் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க ஜஸ்ட் அது இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 2x பிளஸ் 1 இன்டூ மைனஸ் ஒய் பிளஸ் 1. அப்புறம் இதுவும் ரியல் பார்ட் தானே, அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். பிளஸ் 2xy. ஓகேவா? சரியா? பிளஸ் அடுத்தது இமேஜினரி பார்ட் எல்லாத்தையும் தனியா ஒதுக்கிடலாம். ஸோ இங்க ஒரு பிராக்கெட் வேணா போட்டுக்கோங்க. ஓகேவா? பிளஸ் ஐ இன்டூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? பிளஸ் ஐ இன்டூ. ஓகேவா? இமேஜினரி பார்ட். ஸோ பிளஸ்ங்கிற எழுதி இருக்கிறதுனால முதல் இந்த பிளஸ் டேர்ம் எழுதிக்கிறேன். சரியா? 2y இன்டூ மைனஸ் ஒய் பிளஸ் 1. ஓகேவா? அடுத்து இந்த டேர்ம். இதுல ஒரு மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. மைனஸ் எக்ஸ் இன்டூ 2x பிளஸ் 1. ரெண்டுத்துல இருந்து ஐயே ஃபர்ஸ்டே வெளியில எடுத்துட்டேன். ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? இதுக்கு ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுட்டு இது ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் ஒய் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இது அப்படி நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாமா? இந்த டேர்ம் பிளஸ் இந்த இமேஜினரி டேர்ம் அப்படி பிரிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி பிரிச்சு அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கோங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. ஓகே, அதை பிரிச்சுக்கிறேன். இந்த சைடு என்ன வரும்? 2z பிளஸ் 1 பை iz பிளஸ் 1. எதையுமே இப்போதைக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ரெண்டு டேர்ம்ஸா பிரிச்சுக்கலாம். 2x பிளஸ் 1 இன்டூ மைனஸ் ஒய் பிளஸ் 1 plus 2xy the whole divided by கீழ என்ன இருக்கு? minus y plus 1 the whole square plus x square. கரெக்டாப்பா? இதுதான் ரியல் பார்ட். plus I into 2y into minus y plus 1 minus x into 2x plus 1 by minus y plus 1 the whole square plus x square. புரிஞ்சுதா? நான் ஏன் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஓகேவா? ஏன்னா இது ஃபுல்லா ரியல் பார்ட். உங்களுக்கு புரியுதா? இது ஃபுல்லா உங்களுக்கு ரியல் பார்ட் தான். இது ஃபுல்லா ரியல் பார்ட். இந்த ஐ கூட இருக்கிற இது ஃபுல்லாவே உங்களுக்கு இமேஜினரி பார்ட் தான். உங்களுக்கு தேவை இந்த இமேஜினரி பார்ட் மட்டும்தான். அதனாலதான் நான் இந்த சைடை மல்டிப்ளை பண்ணி கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னேன். புரியுதா? இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா இமேஜினரி பார்ட் தானே வேணும். அதுதானே ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. இமேஜினரி பார்ட்னா என்ன வரும்? இது ஃபுல்லா வரும். புரியுதா? அந்த ஐக்கு கூட இருக்கிற எல்லாமே வரும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். ஓகேவாப்பா? புரியுதா? அப்போ given ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்திருந்தாங்க? இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1. iz plus 1 equal to 0 இல்லையா? இமேஜினரி பார்ட் என்னது? 2y into அந்த டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? 2y into minus y plus 1 minus x into 2x plus 1 the whole divided by minus y plus 1 the whole square minus y plus 1 the whole square plus x square. ஓகேவா? equal to 0. சரியா? அவ்வளவுதான். இது அப்படியே நீங்க சால்வ் பண்ணி எடுத்துட்டு வர போறீங்கப்பா. எடுத்துட்டு வரும்போது கொடுத்துருக்கிற ப்ரூவ் தட் வரணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆயிருமா? சரி, அப்ப மீதி என்ன வரும்? 2y into minus y plus 1 minus x into 2x plus 1 equal to 0. இப்போ just multiplication தான். minus 2y square அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது plus 2y. அடுத்தது இங்க மல்டிப்ளை பண்ணும்போது minus 2x square அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது minus x equal to 0. ஓகே தானே? புரியுதா? ஸோ கிட்டத்தட்ட ஆன்சர் வந்த மாதிரி தான். செக் பண்ணுங்க. 2x ஸ்கொயர் 2y ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2y. இங்க செக் பண்ணும்போது மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y. ஸோ ஒரு மைனஸ் தான் குறுக்கால இருக்கு இல்லையா? அப்போ அந்த மைனஸ் அப்படியே வெளியில எடுத்துருங்க. எடுத்து அந்த டேர்ம் ஆர்டர் எழுதிக்கோங்கப்பா. ஸோ பிளஸ் 2x ஸ்கொயர் ஆகுமா? அடுத்து பிளஸ் 2y ஸ்கொயர் ஆகுமா? அடுத்து பிளஸ் எக்ஸ் ஆகுமா?
அடுத்து மைனஸ் 2y ஆகுமா ஈக்குவல் டு 0 அவ்வளவுதான். இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா போயிருமா 0 மைனஸ் 1 ஆயிரும் போயிரும் அவ்வளவுதான். இப்போ therefore 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 is the locus. அவ்வளவுதான். அதானே ப்ரூவ் பண்ணணும். is the locus of z. அவ்வளவுதான். is the locus of z thus proved. ஓகே தானே புரியுதா? சரியா? அவ்வளவுதான். ஜஸ்ட் எந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐவைன் போட்டு அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான். சரியா? இதுல மட்டும் உஷாரா இருங்க. நிறைய இடத்துல இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் 2 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். செய்தவங்களுக்கு சர்க்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டு சென்டர் ரேடியஸ் கால்குலேட் பண்ணணும். நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருந்தேன்ல அதே மாடல் தான். அதே மாதிரி இங்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார் தி லோகஸ் ஆஃப் இசட். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இதுல இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐவைன் போட்டு கால்குலேட் பண்ணி லாஸ்ட் வரை கொண்டு வந்துட்டு இந்த இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுல அவங்க ஷோ தட் ப்ராப்ளம் மாதிரி கொடுக்கல, நம்ம தான் கண்டே பிடிக்கணும். சரியா? இது ரெண்டுத்துக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.